மித்ரா, அவன் ஒரு முரடம்மா. அவன் யாரையும் மதிக்க மாட்டான். அவன் கிட்ட போய் நிக்கிறது வேஸ்ட்மா. நான் சொல்றது கொஞ்சமாவது புரிஞ்சிக்க. டாக்டர், நான் சொல்ல வரத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவர் யாரா வேணாலும் இருக்கட்டும், எப்படிப்பட்டவரா வேணா இருக்கட்டும், நான் கூட்டிட்டு வரேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் வருவார்னு. மித்ரா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் டாக்டர். என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போவீங்களா மாட்டீங்களா? சரிம்மா, போலாம். தேங்க்ஸ் டாக்டர். சந்தோஷ் இப்ப எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும்? மித்ரா வேற அவனை பார்த்தே ஆகணும்னு இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாளே. ஏய், இங்க உட்காரலாம்டா. சரி, உட்கார். இன்னைக்கு நான் தான்டா ஸ்பான்சர். நீங்க பாக்கெட்ல இருந்து காசு எடுக்க கூடாது. அப்படி எடுத்தா என்னை அவமானப்படுத்துற மாதிரி. இன்னைக்கு ஏன் ட்ரீட் மாப்ள, நீ சொன்னாலே என்கிட்ட காசு இருக்காதுடா. உன் ட்ரீட்ன்றதுனால தான் நான் இங்க வந்தேன். சரி, சைடிஸ் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லு மச்சான். ஃபிங்கர் சிப்ஸ், முட்டை ஃப்ரை, காடை ஃப்ரை, சிக்கன் 65. இப்போதைக்கு இது போதும் மச்சான், அப்புறமா பார்க்கலாம். யோ, யார் அங்க சப்ளையரு? ஆயா பி சார், வெயிட் பண்ணுங்க சார். என்னப்பா, ஏன் சார் இந்த டேபிள்ல வந்து உட்காந்துருக்கீங்க? உங்களுக்குலாம் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இவன் என் ஃப்ரெண்டு, நண்பன். இவன் என்ன வேணும்னு கேக்குறானோ அதை எல்லாத்தையும் ஆர்டர் எடுத்துக்கோ. இன்னும் 10 நிமிஷத்துல இங்க எடுத்துட்டு வந்து வை. சார் சார், என்ன சார் இந்த டேபிள்ல வந்து உட்காந்துருக்கீங்க? ஏன் இந்த டேபிள் கடையில பாம்பு இருக்கான்னு? சார், விஷயம் புரியாம விளையாடாதீங்க சார். அவர் வர நேரமாச்சு. வந்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். இது வழக்கமா அவர் உட்காந்து குடிக்கிற இடம் சார். வேற டேபிள்ல போய் உட்காருங்க சார். யோ, அவன் அவ்வளவு பெரிய தோலத்தா? இல்ல, அவனுக்கு தான் இந்த இடம் எழுதி வச்சிருக்கா. நீ ஓவரா பில்டப் விடாம என் நண்பனுக்கு சைடிஸ் எடுத்துட்டு வா. என்னடா சொல்ல சொல்ல நிக்கிற? ஓ, காசா? வேணா 5-10 வாங்கிக்கோ, போட. சார் சார், ப்ளீஸ் சார், அவர் வர நேரமாச்சு, கொஞ்சம் எந்திரிங்க சார். ஏய், வந்தா வரட்டும். அவன் அவ்வளவு பெரிய பருப்பா? நாங்க எவ்வளவு பேரை பார்த்துருக்குறோம். அவன் யாருன்னு நாங்களும் பாக்குறோம்டா. வரட்டும். சார், அவர் வந்தாருன்னா பிரச்சனை ஆயிரும். சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். ஏய், என்னடா இவன் ஓவரா பில்டப் பண்றான்? வர்றவன் எவனா இருந்தாலும் சரிடா, எந்திருக்க முடியாதுடா. அவனை வேற டேபிள்ல போய் உட்கார சொல்லு. நான் சொல்றத கேளுங்க சார். ஏய், இங்க வா. திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். வாடா. டேய் மச்சான், அடிக்கிறான். டாக்டர் கிட்ட என்ன சொல்றது? அடிச்சதே ஒரு டாக்டர் தான் சொல்லு. சாரி.
சொல்றேன்ல சார், டாக்டர் வர லேட் ஆகும் சார். நீங்க உள்ள வந்து உட்காந்து வெயிட் பண்ணுங்க. இல்ல பரவாயில்ல, நாங்க வெயிட் பண்றோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களை பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயம் பேச வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. சார் வேற எப்ப வருவாருன்னு தெரியல, நீங்களும் உள்ள வர மாட்டேங்கிறீங்க. சரிங்க சார், டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? நோ நோ தேங்க்யூமா, நாங்க வெயிட் பண்றோம். சரிங்க சார். ம். மித்ரா வந்துட்டான். சந்தோஷ், சந்தோஷ், டேய் சந்தோஷ், டேய். என்ன டாக்டர்? அவன் அப்படிதாம்மா. நீ உள்ளவா போய் பேசி பார்க்கலாம். இத முன்னாடியே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். வா. சார், நான் வேணா இல்ல, நான் பாத்துக்கிறேன். சந்தோஷ், நான் ஏற்கனவே நிறைய முறை உன்கிட்ட பேசிட்டேன். நீ மனசு வச்சாதான்டா என் பையன் பழைக்க முடியும். எனக்கு வேற வழியே இல்லடா. நான் கடைசியில உன்னை நம்பிதான் வந்து நிக்கிறேன். என் பையன் வினய் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா இருக்கான்டா. இப்ப அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான்டா. இப்ப அவனுக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும்டா. அதுக்கு உன்னை விட்டா வேற ஆளே இல்லடா. ப்ளீஸ்டா, ப்ளீஸ், என் பையனுக்கு சர்ஜரி பண்ணி நீதான்டா காப்பாத்தணும். சந்தோஷ், சந்தோஷ், நான் ராம்கே வந்திருக்கேன்டா. பாருடா சந்தோஷ். டேய் சந்தோஷ், எந்திரிடா. டேய் ஒன்னதான்டா. டேய் சந்தோஷ், எந்திரிடா ப்ளீஸ்டா. டேய் டேய் சந்தோஷ். டேய் சந்தோஷ். டாக்டர் சார், பேசிட்டே இருக்கோம்ல, இப்படி பதில் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? வெளியே போடின்னு அர்த்தம். சார் நில்லுங்க சார். நீங்க இப்படி இருக்கிறதுக்கும் இவ்ளோ நாள் சர்வீஸ்ல இல்லாம இருக்கிறதுக்கும் 1000 காரணம் இருக்கலாம். எனக்கு அதெல்லாம் இப்ப தேவையில்லை சார். எனக்கு என் புருஷ வினையை காப்பாத்தணும். அதை இப்ப உங்களால் தான் பண்ண முடியும். சோ நீங்க இல்லாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். I just don't care. வேண்டாம், நான் தான் அப்பவே சொன்னேன்ல இவ சம்மதிக்க மாட்டான்னு. வா, நம்ம போய் வேற வழி இருக்கான்னு பார்க்கலாம். இல்ல டாக்டர்,
என்னால இவர் இல்லாம வர முடியாது. கண்ணுக்கு முன்னாலேயே ஒரு வாய்ப்பு வச்சுக்கிட்டு வெளியில எங்க போய் என்னன்னு தேடுவீங்க? டாக்டர், நமக்கு அவ்வளவு நேரம் இருக்கா? நீங்களே சொல்லுங்க. ஐயோ மித்ரா ப்ளீஸ், எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். இனிமே வரமாட்டான். இப்ப அவன் டாக்டரும் இல்ல, மனசாட்சி இருக்கிற நல்ல மனுஷனும் இல்ல. இனிமே என்ன காட்டு கத்து கத்தினாலும் அவன் காதுல விழாதுமா. நீ வாமா. இல்ல டாக்டர், உங்களுக்கு உங்க புள்ள எவ்வளவு முக்கியமோ அதை விட எனக்கு என் புருஷ உயிர் ரொம்ப முக்கியம். என்ன ஆனாலும் சரி, நான் இவரை கூட்டிட்டு வராம விட மாட்டேன். ஹலோ, ஜஸ்ட் a minute, வெயிட் ஓகே ப்ளீஸ். மித்ரா, ஹாஸ்பிட்டல்ல இன்னொரு அர்ஜென்ட் கேஸ். இப்போ உடனே போய் ஆகணுமா? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுமா. எனக்கு இவனை இன்னைக்கு நேத்து இல்ல, ரொம்ப வருஷமா எனக்கு தெரியுமா. நான் அடிச்சு சொல்றேன், இவன் வினை காப்பாத்த வரமாட்டான். இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீட்டுக்கு போலாமா? ப்ளீஸ் வாமா. இல்ல டாக்டர், நான் வந்தா சந்தோஷ் டாக்டரை கூட்டிட்டு தான் வருவேன். என்னம்மா நீ இப்படி அடம் பிடிக்கிற? நீங்க வேணா போங்க டாக்டர். நான் அவரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி சர்ஜரிக்கு ஒத்துக்க வச்சு கூட்டிட்டு வரேன். என்ன நம்புங்க, நான் கண்டிப்பா அவரோட தான் வருவேன். வினைக்கு அவர் தான் சர்ஜரி பண்ணணும். சரிம்மா, நான் சொல்லியும் நீ கேக்குற மாதிரி தெரியல. இனிமே உன் விருப்பம்மா. ஆனா பத்திரம் பாத்துக்க, நான் வரேன். என்னம்மா நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அங்க சோஃபால உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. மா, இங்க எல்லாம் உட்கார கூடாதுமா. போய் உங்க டாக்டர் கிட்ட சொல்லுங்க, அவர் வராம மித்ரா இங்க இருந்து போக மாட்டான். அவருக்கு அவர் பிடிவாதம் முக்கியம்னா எனக்கு அதை விட என் புருஷ உயிர் முக்கியம்னு போய் சொல்லுங்க. இங்கதான் நிக்கிறேன், இங்கதான் இருப்பேன். நீங்க என் புருஷனை காப்பாத்துற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். நான் எப்பவும் தொடங்கின காரியத்தை முடிக்காம விட்டதே இல்ல. இதுவும் அப்படிதான். நீங்க சர்ஜரி பண்ணுவீங்க, என் வினை பொழைப்பாரு.
நீங்க எங்கேயும் ஓடி ஒளியவே முடியாது டாக்டர். போங்க. நீங்க வர வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்கதான் இருப்பேன். உங்களோட நிலைமை ஆதங்கம்லாம் எனக்கு புரியுதுமா. ஆனா அவர் வரமாட்டாரு. உன் அக்கா மாதிரி நினைச்சு சொல்றேன், நீ கிளம்புமா. இந்த மாதிரி நேரத்துல நீ உன் புருஷன் கூட இருக்கிறது தான் நல்லது. இல்ல, நான் டாக்டர் வராம போக மாட்டேன். என்னம்மா நீ? உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ இங்க இருந்து அவருக்காக காத்து கிடக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஆனா நீ இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்க. அவரு அவ்வளவு சீக்கிரத்துல மனசு மாற மாட்டாரு. நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு உயிர் போராடிட்டு இருக்கும் போது காப்பாத்த வாய்ப்பு இருந்தா இவர் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாரு? அப்படி என்ன பிடிவாதம் அவருக்கு? டாக்டர் இப்பதாம்மா இந்த மாதிரி மாறிட்டாரு. கொஞ்சம் கூட யார் மேலயும் அக்கறை இல்லாம தினமும் குடிச்சு குடிச்சு அவர் வாழ்க்கையே அவரே குழி தோண்டி புதைச்சுக்கிட்டாரு. ஆனா ஒரு காலத்துல ரொம்ப நல்ல மனுஷனா ஊரே மெச்சுற மாதிரியான டாக்டரா தான் இருந்தாரு. என்னைக்கு அவர் மகள அவர் மடியிலேயே சாக கொடுத்தாரோ அன்னைக்கு விழுந்தவர் தான். சும்மா சொல்லக்கூடாது, மக மேல அவருக்கு அவ்வளோ பிரியம். பூ மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்தாரு. அந்த புள்ளைக்குதான் இந்த மனுஷனுக்கு மகளா வாழ கொடுத்து வைக்கல. திடீர்னு கேன்சர்னு விழுந்துருச்சு அந்த அம்மா. அதான் அந்த டாக்டர் சம்சாரம் கொஞ்சம் கூட கலங்கவே இல்ல. ஊரையே காப்பாத்துறவரு என்னோட புருஷன். மகளை காப்பாத்தாமையா போயிருவாருன்னு தெம்பா ஆபரேஷன் தியேட்டருக்கு அனுப்பி வச்சாங்க. விதி என்ன செய்ய? உள்ள போன குழந்தை உணமாதான் திரும்ப வந்துச்சு. அதுக்கப்புறம் தினமும் ஒரு டாக்டரா என் மகளையே என்னால காப்பாத்த முடியலையேன்னு ஒரே புலம்பலும் அழுகையுமா தான் இருந்தாரு. அப்புறம் அவர் பொண்ணு செத்து போன சோகத்திலேயே கொஞ்ச நாள்ல அவர் சம்சாரமும் போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பொண்டாட்டி புள்ளைய காப்பாத்த முடியாத படிப்பு என்ன படிப்புன்னு ஹாஸ்பிட்டல் போறதையே விட்டுட்டு வைன் ஷாப்பு பாருன்னு சுத்திட்டு இருக்காரு. எப்படி இருந்த குடும்பம் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து நிக்குது. நானே இந்த வீட்டுக்கு பட்ட நன்றி கடனை நினைச்சுதான் இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தா நல்லா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க, புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். இங்க இருந்த நேரத்தை வீணாக்காம போய் புருஷனை காப்பாத்துற வழி என்னன்னு பாருமா. இல்ல, நான் இங்க இருந்து போனா கண்டிப்பா டாக்டரோட தான் போவேன். எனக்கு என்னமோ அவர் மனசு மாறுவாருன்னு தான் தோணுது. எனக்கு ஆறுதலா பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுது? இனி அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும்.